குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இத சொந்தங்கள் அனைவருக்கும் இன்று மார்கழியின் 16ஆம் நாள். இன்றைக்கி புதன்கிழமை, துவாதசி திதி, கார்த்திகை நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், கார்த்திகை விரதம் நிறைவு. இந்த வருடத்தின் நிறைவான ஒரு நாளில், கடைசி நாளில் நாம் இருக்கின்றோம். கார்த்திகை விரதத்தோடு இதை நம்ம முடிக்கிறோம். கார்த்திகை விரதம் திருப்பதி ஸ்ரீ சமஸ்தான மண்டபம் எழுந்தருள, திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் தங்கப்பல்லக்கில் எழுந்தருளல். சூரிய உதயம் 6:25, தனுர் நாளிகை 2:48, திதி துவாதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சனி ராகு. ஏழையானாலும் உள்ளத்தில் போதிய திருப்தி இருப்பின் அழகிய பெரிய செல்வமாகும். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தவங்க அப்படி வாழ்கிறாங்க, இவங்க இப்படி வாழ்கிறாங்க, அப்படி இப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இந்த காலத்துலலாம் நம்ம அப்பா அம்மா இருக்கிறத வச்சு வாழ்ந்தாங்க. அதே மாதிரி குழந்தை செல்வம் மிகப்பெரிய ஒரு செல்வம். நமக்கு அவ்வளோதான், இருக்கிறது போதும். உங்களுக்கு சொத்து என்னென்னா என் பிள்ளைங்க தான் சொத்துனாங்க. இப்போல்லாம் அவங்க அப்படி வாழ்கிறாங்க, இவங்க அப்படி வாழ்கிறாங்க, என்னென்னமோ பணம் காசு பணம்னு அலையிறாங்க. அது எனக்கு அதில் அவ்வளோ முடிஞ்சதை செய்யலாம். நான் இல்லைன்னா மறுக்கவே இல்லை. வீட்டில் இருந்துட்டோ ஏதோ ஒன்று நம்ம செய்கிறதால தப்பு இல்லை. ஆனால் அது ரொம்ப ஓவராக இது பண்ணிக்கக்கூடாது. ஆசையே துன்பத்திற்கு காரணம். சொல்வதெல்லாம் உங்களுக்கு இல்லை, எனக்கும் தான். அதனால் நாம் இருப்பதை வைத்து கொண்டு நமது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி நாம் வாழ வேண்டும். இதுதான் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 2 to 3, மாலை 6:30 to 7:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 6 to 7:30. ராகு காலம் 12 to 1:30, குளிகன் 10 to 12, யமகண்டம் 7:30 to 9. சந்திராசிரமம் சித்திரை நட்சத்திரத்துக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் சாந்தம், ரிஷபம் புகழ், மிதுனம் சுகம், கடகம் நலம், சிம்மம் பயம், கன்னி சிந்தனை, துலாம் நிறைவு, விருச்சிகம் அமைதி, தனுசு வருத்தம், மகரம் நன்மை, கும்பம் தனம், மீனம் மகிழ்ச்சி. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: சிம்மம், கன்னி. இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நமது கடைசி எடுத்துக்கோங்க. இல்லை, பாப்பா வச்சுட்டு போயிட்டு எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு எடுத்துக்கோங்க, விளையாடுங்க. இந்த வருடத்தின் நாம் கடைசி நாளில் நாம் இருக்கிறோம். அழகான 2025 நாம் விடை கொடுத்து 2026 நாம் வரவேற்போம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மார்கழி நாளை ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை பிரதோஷத்தோடு நாம் வரவேற்கின்றோம். கிருத்திகை விரதம், கூர்ம துவாதசி, ஹரிவராசனம் 10-13 இது நாளை பிரதோஷம். அதற்கு பிறகு பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம், ஸ்ரீமத் நடனகோபால நாயகி மாத நரசிம்ம சதுர்த்தி, திதித்துவயம், ஆருத்ரா தரிசனம். நடராஜர் அபிஷேகம் இரவு நடக்கும். இந்த மார்கழியின் பௌர்ணமி இதில் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நமக்கு புதன்கிழமை, பெருமாளுக்குரிய நாள் தான். இப்போ ராப்பத்து உற்சவம், வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சிருச்சு. ராப்பத்து இன்னைக்கு எல்லாமே விரதம் இருப்பாங்க. துவாதசி திதி, வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பாங்க. எல்லாம் காயெல்லாம் அறுத்து வச்சுக்கிட்டு கடை வீதியே ஒரே இதாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்னு செய்யுங்க. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு பரமபத வாசல் எல்லாம் வந்துட்டு நாங்கள் அதற்கு பிறகு அந்த இதெல்லாம் தாயக்கட்டை அது இதுன்னு வாங்கிட்டு வருவோம், கரும்பு வாங்கிட்டு வருவோம். இன்னும் நான் கோயிலுக்கே போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நான் போகணும். வீட்லேயே தான் நினைத்து நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். விடியற்கால பூஜைக்கு என்னால் போக முடியல. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு புத்தாண்டு பலன் என்ன? பிரதோஷம், வேறு எதுவும் இல்லை. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். நம்ம கடன் தீர்க்கும் வழிகள்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம கடன் தீர்க்கும் வழிகள் ஒரு சிறு சேமிப்பு. ஒரு அரிசி எடுத்தால் கூட நாம் இப்போ 1 கிலோ வாங்கினா அதில் ஒரு கை எடுத்து வச்சோம்னாக்கா அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க. கொஞ்சம் எடுத்து வச்சு இது பண்ணுவாங்க. எந்த ஒரு பொருளையுமே கொஞ்சம் எடுத்து வச்சு செஞ்சோன்னா இல்லாத அன்னைக்கு ஒரு ஆகும். காய்கறியிலேருந்து பழம் எதுவாக இருந்தாலும் சரி, அரிசி பருப்பு காய்கறியிலேருந்து எல்லாமே நம்ம அப்படி தான் நம்ம பண்ணுவோம். சரி, நம்ம அழகான இந்த அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இதே தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். வேறு மனசில் எந்த இதுவும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புதன்கிழமை. வளர்பிறை போல நீ தொட்டிலில் கிடைந்து கண் வளர்ந்திருக்கும் அந்த வேளையிலே வஞ்சகன் சகடனும் உன் உயிர் கொண்டிட வந்தனன் வண்டியில் உருவினிலே முளரி மலர்பாதம் கொண்டு தைத்தே அவன் முறிந்து விழிந்திடச் செய்தவனே ஜெய ஜெயகே குருவாயு புரீஸ்வரா தேவகி நந்தன கிருஷ்ணஹரே. எதை பாடுறது எதை விடுறது, அப்படி ஒரு இது. நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நைட்டெல்லாம் ரொம்ப கோலாகலமாக டிவியில் இருக்கும். டிவி வேறு ரிப்பேர் ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த இதை கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்கிறத சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.